ஒரு கட்ட நம் கையை விட மீறி போய் நோய்வாய்ப்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்றாங்க. கிட்னி பிரச்சனையோ, சுவாச குழாய் பிரச்சனையோ, மாரடைப்போ, அல்லது இன்ன பிற கேன்சரோ, ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட நிலையில் உச்சபட்சமான சூழ்நிலையில் ஆஸ்பத்திரியில் போய் நிற்கும்போது, அப்போ அந்த நேரத்தில் மருத்துவர்கள் வெளியே வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, இல்லை கைமீறி போயிருச்சு, நீங்கள் உங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க, மூச்சு பேச்செல்லாம் இல்லாமல் இருக்குது, சுமாராக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமல் அந்த மருத்துவர்கள் பேசிட்டு போயிடுவாங்க. இந்த நேரத்தில் கடுமையான நெருக்கடிக்கு ஆளான ஒருவன் ஆஸ்பத்திரிலையும் சேர்த்தாச்சு, எல்லா சூழல்களையும் பார்த்தாச்சு. அந்த நேரத்தில் நெருக்கடிக்கு உள்ளான ஒருவன் யார்கிட்ட கையேந்துவான்? அவன்கிட்ட இருக்கிற பலவீனம், ரப்பே என்னை காப்பாத்துன்னு கேட்பானா இல்லையா? என் இறைவனே என்னை கைவிட்டுறாத, எப்படியாவது என்னை காப்பாத்து, இதோ பாதிக்கப்பட்டிருக்கிற என் பிள்ளைய காப்பாத்து, இதோ மிகப்பெரிய ஒரு அவசர சிகிச்சையில் இருந்து கொண்டிருக்கிற என் பெற்றோரை காப்பாத்து, நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம், எப்படியாவது அவர்களுக்கு உயிர் வாழ்க்கையை கொடு அப்படின்னு கையேந்தக்கூடிய நெருக்கடியில் இருக்கக்கூடிய குடும்பத்தவர்கள் ஒவ்வொருவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை. அது என்ன நிபந்தனை? முக்கியமான நிபந்தனை என்ன? இவனுடைய சம்பாத்தியம் ஹலாலா இருக்கணும், அனுமதிக்கப்பட்டதா இருக்கணும், மார்க்கம் அங்கீகரித்ததா இருக்கணும். மார்க்கம் தடை செய்து ஹராமான வழியில் பொருளாதாரத்தை சேர்த்து கொண்டவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கடியில் கேட்கின்ற பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொல்றாங்க,